உலகமெங்கும் இருக்கிறதான சபைகளிலே கேட்கக்கூடியதான ஒரு வார்த்தை, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உலகமெங்கும் இருக்கக்கூடிய சபை, உலகமெங்கும் ஒரு சத்தம் கேட்கும், ஓசன்னா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எந்த கிறிஸ்தவ ஆலயத்திலும் கேட்கக்கூடிய ஒரே சத்தம் ஓசன்னா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஓசன்னா, உன்னதத்திலே ஓசன்னா, ராஜாதி ராஜனுக்கு ஓசன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் சோதரிக்கப்பட்டவர் ஓசன்னா. இப்படி பல விதத்திலே இயேசுவை பற்றி சொல்லி ஓசன்னா பாடல்கள், ஓசன்னா துதி முழக்கங்கள் எல்லாமே இடம்பக்கூடிய இந்த ஒரே நாள். ஆமென். உலகமெங்கும் கிறிஸ்து பிறந்தார் என்ற நற்செய்தி அறிவிக்கக்கூடிய ஒரு நாள் இருக்கும். மரணத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு நாள் இருக்கும். அவர் உயிர்த்தெழுதலை அறிவிக்கக்கூடிய ஒரு நாள் இருக்கும். இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் மட்டுமே இருக்கக்கூடிய, உலகமெங்கும் சொல்லக்கூடிய ஒரு சம்பவம் என்று சொன்னால் ஏறக்குறைய ஒரு 5-6 சம்பவங்கள் இருக்கிறது. ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உலகத்தில் எந்த சபை இருந்தாலும், அது ரோமன் கத்தோலிக்க சபையாக இருந்தாலும் சரி, மற்ற சிஎஸ்ஐ, இந்த ப்ராட்டஸ்டன்ட் மூமெண்ட்ஸ், பெண்டிகாஸ்டல் மூமெண்ட்ஸ், இந்த எல்லாவற்றிலும் ஓசன்னா சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். ஆமாம். பாரபட்சம் இல்லாமல் கேட்கக்கூடிய வார்த்தை இது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த நாளிலே எத்தனை அவர்கள் ஓசன்னா சொன்னார்கள் தெரியாது. ஆனால் ஓசன்னா என்பதை சொல்லுவதற்கு நம்முடைய வாழ்க்கையில் தகுதியும் இருக்க வேண்டும். ஆமாம். என்ன ஓசன்னா சொல்லுறதுக்கே தகுதி இருக்குதா அப்படின்னு கேட்கலாம். இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படி கேட்குறேன். மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்குறேன். இன்னொரு பகுதியிலே பிறகு சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்குறேன். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் விரும்புகிற தூதனுமானவர் எப்படி வருவாரா? தீவிரமாய் ஆலயத்திற்குள் இது செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் எதிர்பாராத ஒரு நாளிலே நீங்கள் விரும்புகிற ஆண்டவர் ஆலயத்திற்குள் என்ன செய்வார்? அவர் வருவார் என்று சொல்லப்படுது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தீவிரமாய் வருவார். ஆங்கில வேதாகமத்தில் திடீரென்று வருவார். ஆமாம். சடன்லி அவர் திடீரென்று வருவார் என்று சொல்லி அந்த போதிலே சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சகரியாவிலே சொல்லப்படுகிறது, அவர் எப்படி வருவாராம்? திடீரென்று வருவார்னு சொல்லப்படுகிறது. எப்படி வருவார் என்று சொல்லும் போது 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே விதமாக, சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் எப்படி வருகிறாரா? கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கழுதை குட்டி என்று சொல்லப்படுவது என்று சொல்வது, கழுதை குட்டியாகிய மரி என்று சொல்லி அதுக்கு ஒரு பெயர். பசு என்று சொன்னால் கன்று, கோழி என்று சொன்னால் அதுக்கு குஞ்சு. அந்த சின்ன இதுக்கெல்லாம் சொல்லப்படுற பொருள்கள்லாம் வித்தியாசப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆங்கிலத்தில் அதே போல் பல பெயர் அதுக்கு உள்ள இதெல்லாம் சொல்லப்படுகிறது. அதே போல் கழுதைக்கு குட்டியை சொல்லும்போது மரி, அதுக்கு என்ன பேர்? மரி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் கழுதை குட்டியில் ஏறி வருகிறார். நமக்கு தெரிஞ்ச உடனே கழுதை குட்டினா இருக்கிறதுல என்ன செய்வோம்? நம்ம ஊர் கழுதையை நினச்ச உடனே நம்ம ஆண்டவர் இருந்து அதிரியாக வராரு அப்படிங்கிற எண்ணம் என்ன செய்யும்? இதை வாசிக்கும் போது ஒருவேளை ஆண்டவர் அறியாத ஜனங்கள் என்ன இருந்து ஒரு கழுதை குட்டியிலே வராரு, கழுதை மேலே ஏறி வராரு அப்படின்பாங்க. நமக்கு அதனுடைய மகிமை அந்த என்ன பொருளை சொல்லப்படுறது நமக்கு தெரியாது. இஸ்ரவேல் தேசத்தில் ஒட்டகத்தின் விலை 5000 காசு என்று சொன்னால், அல்லது 25,000 காசு என்று சொன்னால், குதிரையின் விலை 10,000 வச்சு, அது 25,000 ரூபாய்
நம்முடைய காசுக்கு 25,000 ரூபாய் ஒட்டகம் என்று சொன்னால் குதிரை 50,000 ரூபாய். அவர் வைத்திருக்கிற கழுதை 1,00,000 ரூபாய். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இயேசு கிறிஸ்து வந்தது சாதாரணமான ஒன்றில் என்ன செய்யலை, வரவில்லை. விலையேறு பெற்ற ஒன்றில் தான் ஏறி என்ன செய்தார், வந்தார். ஏன் அப்படின்னு சொன்னால், ஒட்டகம் என்பது அங்குள்ள ஜனங்கள் பிரயாணத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒன்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் எங்கே போனாலும் அவருக்கு வாகனம் இதுதான், ஒட்டகம் இருந்தது. போர் வீரர்கள் அல்ல யுத்த வீரர்கள் குதிரையை பயன்படுத்திக் கொள்வார்கள். ஆனால் ராஜ வம்சத்தில் உள்ளவர்கள் மட்டும்தான் எதை பயன்படுத்துவாங்க, கழுதையை பயன்படுத்துவார்கள். அப்போ ராஜ வம்சத்தில் உள்ளவர்கள் யார் பிரயாணத்துக்கு எதை பயன்படுத்துவார் சொன்னால் கழுதையை தான் பயன்படுத்துவாங்க. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை. நம்ம ஊர் கழுதை இல்லை, நம்ம மைண்டில் நம்ம ஊர் கழுதை வர வேண்டாம். அந்த ஊரில் சொல்ல கழுதை என்று சொல்லப்படுவது கோவேறு கழுதை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே ஆண்டவர் ஏறி வந்தது ஒரு விலையேறு பெற்ற ஒரு வாகனத்தின் மீது தான் நினைச்சிருக்கிறாரு, ஏறி வந்திருக்கிறார். ஒன்று, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த நாட்களிலே ராஜ வம்சத்தை சேர்ந்த எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும். வேதாகமத்திலே பல வகையில் வாசிக்கிறோம். தாவீது தன்னுடைய ஈசாய் தன்னுடைய குமாரனை தாவீதை அழைத்து சவுலை பார்க்க போனப்பா, சவுல் உன்னை கூட்டு விட்டுருக்கிறான், நீ போ அப்படின்னு சொல்கிறான். எதற்குன்னு சொன்னால், சவுலுக்கு பிசாசு பிடிச்சிட்டு அல்லது அசுத்த ஆவியினால் என்ன செய்யப்பட்டான், அலக்களிக்கப்பட்டான். இந்த அசுத்த ஆவியினாலே அலக்களிக்கப்பட்ட அவனை விடுவிப்பதற்கு அன்றைய நாட்களிலே ஒரு புதுமையான முறை வைத்திருந்திருக்காங்க போல. இன்றைய நாட்களில் போல கை வைத்து ஜபிப்பதோ அப்படிலாம் இல்லை. அன்றைக்கு எப்படி விரட்டுவாங்க அப்படின்னா, பல விதங்களை விரட்டக்கூடியது இருந்தாலும் இசை மீட்டு எழுதியிருக்காங்க, விரட்டியிருக்காங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இசை மீட்டு ஆட்களுக்கு பிசாசு துரத்தும் கிருபை என்ன செய்யுது, அன்னைக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கி இசை மீட்டி சண்டைக்கு வந்துடக்கூடாது. வெளி உலகத்தில் இசை மீட்டு ஆட்கள் இசை மீட்டி பிசாசு துரத்துறதுக்கு பதிலாக அதை சேர்த்து கூட்டிகிட்டு தான் நினைச்சாங்க. நிறைய இடங்கள் அப்படி பார்த்துருக்கோம், கூட்டிகிட்டு வந்துடுறேன். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. உங்களுக்கு தெரியவே தெரியாது, ஒரு கொடைக்கானலில் ஒரு 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 பெண் சூப்பராக பாடும், இசை மீட்டு. ஒரு சர்ச்சில் இசை மீட்டு பாடிக்கிட்டு இருக்குது. அங்கே நெல்லை ஜெபராஜன் ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசி, நல்ல வெளிப்படுத்தல் வரம் கொண்டவர். அவர் வந்துட்டு அவர் உட்காந்துட்டு அந்த பெண்ணை இப்படி பார்த்துட்டு தலையை அசைச்ச உடனே அது சொல்லிச்சு, தாடிக்காரா, அவர் தாடி வச்சிருப்பேன், என்ன நீ கண்டுபிடிச்சிக்கியாடா அப்படின்னு சொல்லு. சும்மா இப்படி உட்காந்துருக்கும்போது அதை பார்த்துட்டு தலையை அசைச்சு தான் அது சொல்லுது, தாடிக்காரா, என்ன நீ என்ன செய்யிட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன், எல்லாரையும் இவ்வளோ நாள் ஏமாத்தினேன், உன்னை ஏமாற்ற முடியலடா, நான் போகிறேன் அப்படிங்குது. அப்போது இருக்கிறவங்களுக்கெல்லாம் பயம் உண்டாயிட்டு. இவ்வளோ நாள் இது ஆராதனை நடத்துச்சு, இவ்வளோ நாள் அது என்ன செய்யுது, மியூசிக் போட்டுது, இவ்வளோ நாள் பாட்டுச்சே, நாம் என்ன கதி ஆனோமோ தெரியலையே அப்படின்னு. அன்றைக்கி ஜபத்திற்கு எத்தனை பேர் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சர்ச்சே வந்து நின்றுருக்கும். ஒரு வேளை எனக்குள்ளே இருந்தால் விரட்டியாவது விட்டுரும் அப்படின்னு. கர்த்தருக்கு பயம் உண்டாவதா. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அன்றைய நாட்களில் பிசாசை துரத்துறதுக்கு எதை பயன்படுத்தியிருக்கிறாங்க தெரியாது. ஆனால் பைபிள் சொல்லுது அப்படின்னு சொன்னால், அந்த பிசாசை விரட்டுறதுக்கு தாவீதை கூப்பிட்டா, இசை மீட்டுறவன், நல்லா பாடக்கூடியவன், ஆராதிக்கூடியவன், நீ போய் விரட்டுப்பா அப்படின்னு சொல்லும்போது, அவனை தன்னுடைய ராஜ மேன்மை, இந்த தன்னுடைய குடும்பத்தினுடைய மேன்மையை காட்டுவதற்கு அவன் கழுதையில் தான் அனுப்பணும். ஆமாம், இதாக இருக்கீங்களா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதே போல் தாவீது சாலமோனை அபிஷேகம் பண்ணுறான். ஏற்கனவே ஒருத்தன் போய் அபிஷேகம் பண்ணுவதற்கு குதிரையில் போயிட்டான். அதோனியா குதிரையில் போயிட்டான். 50 குதிரை வீரர்களை சம்பாதித்தான். அவனும் குதிரையில் போய் ராஜாவை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவன் நின்றுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு கூட்டமெல்லாம் கூடியிருக்குது. தாவீது சாலமோனை இருக்கிற பிரஜைகள், இருக்கிற நபர்கள், போர் வீரர்கள், படையில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள், ஆசாரியன் எல்லாரும் கூப்பிட்டு இவனை சாலமோனை அபிஷேகம் பண்ணு சொல்லும் போது அவன் சொல்கிறான், என்னோடய வீட்டில் என்ன இருக்குது, ஒரு கழுதை இருக்குது. என் வீட்டில் என்ன இருக்குது, அது மேலே சாலமோனை ஏற்றி நகர்வலம் வந்துரு அப்படின்னா. அவன் மேலே ஏற்றி நகர்வலம் வந்த உடனே எல்லா நபர்களும் புரிந்து கொண்டார்கள், இது ராஜாவின் கழுதை, ராஜாவின் கழுதை மேலே உட்கார்ந்துருக்கிறது தான் அடுத்த ராஜா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. ராஜ வம்சம் என்பதை காட்டுவதற்கு கழுதின் மேலே தான் போனார்கள். நியாயாதிபதி புத்தகத்தில் வாசம்னு சொன்னால், ஒருத்தனுக்கு 31 பிள்ளைகள் இருந்தது. 31 பிள்ளைகளுக்கு ஏறுவதற்கு கழுதை வச்சிருந்தான்.
நம்ம நாட்களில் இப்போ 5 பிள்ளைகள் இல்லை, 2 பிள்ளைகள் வச்சுருக்கோன்னா 2 பிள்ளைகளுக்கு ஆளுக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்த மாதிரி, சாதாரண காரில் நல்ல விலை கூடின காருக்கு வாங்கி கொடுத்த மாதிரி 2 கார் பிள்ளைகளுக்கு இருக்க மாதிரி அந்த நாட்களுக்கு கழுதை என்ன செய்தாங்க, வாங்கி கொடுத்தோம். ஆகவே கழுதை என்பது ராஜ வம்சத்தை சேர்ந்தது. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த எல்லைகளை தான் யார் என்பதை நிரூபித்தார் சொன்னால், ராஜ வம்சத்தை சேர்ந்தவர் என்பதை, இந்த பரலோகத்தின் ராஜா என்பதை அங்கே நிரூபிக்கும்படியாய் அந்த கழுதின் மீது ஏறி பவனி போனார் அவர். ஆமாம், கர்த்தருக்கு பயமுண்டாவதா. சரி, இந்த பகுதியை வாசித்ததான மல்கியாவிலே வாசித்ததான பகுதி, அவன் சொல்லுகிறான், நீங்கள் விரும்புகிற ஒரு ராஜா தீவிரமாக என்ன செய்வாராம், ஆலயத்திற்குள் பிரவேசிப்பார். அதற்கு பயமுண்டாவதாக அப்படின்னு சொல்லி அவன் கடைசி காலகட்டத்திலே சொன்னான். அதுக்கப்புறம் தீர்க்கதரிசனம் இல்லை. ஆனால் அதற்கு முன்பு வரக்கூடிய வழிகளை சொல்லியிருந்தான். அவர் கழுதின் மீது தான் ஏறி என்ன செய்வார், வருவார். எங்கே வருவார்னா ஆலயத்துக்கு வருவார் என்று சொல்லிடுவான். 2 பேரும் சொன்னது, இவர் தீவிரமாய் வருவார், இவன் ஆலயத்துக்கு கழுதை கொட்டின் மேல் ஏறி வருவார். கழுதின் மேல் வருகிறவர் ஒரு நாள் தீவிரமாய் ஆலயத்திற்கு வந்து ஆலயத்தை செய்ய வேண்டிய முறைகளிலே அவர் செய்து முடிப்பார், சுத்திகரிப்பார் என்பதை அவன் அங்கே சொல்லுவதாய் காணிக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படின்னு சொன்னால் இந்த பகுதியில் நாம் வைத்துக்கொள்ள வேண்டுமான ஓசன்னா பாடக்கூடிய இந்த பகுதி தான். இதைத்தான் பின்னாட்கள் இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து அற்புதங்கள் எல்லாம் செய்து அவர் எருசலேமுக்கு பவனியாக என்ன செய்கிறார், அந்த தீர்க்கதரிசன வார்த்தையின்படி அங்கே சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அவர் சொல்லுகிறார். அப்போ அங்கே கூட்டம் நிறைந்து இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள், யூதா ஜனங்களில் அல்லது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான பண்டிகைகள் 3 உண்டு. 7 பண்டிகைகள் உங்களுக்கு உண்டு. அதில் மிக மிக முக்கியமான பண்டிகை 3 பண்டிகை. இந்த 3 பண்டிகைக்கும் யூதர்கள் எங்கே இருந்தாலும் எருசலேமுக்கு என்ன செய்யணும், வந்து விட வேண்டும். அதில் ரொம்ப முக்கியமாக பஸ்கா பண்டிகை கட்டாயம் செய்யணும், அங்கே இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பஸ்கா பண்டிகைக்கு வருவார்கள், கூடார பண்டிகைக்கு வருவார்கள், பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு வருவார்கள். ஆக 3 பண்டிகைக்கு கட்டாயம் யூதனாக இருக்கிற ஒருவன் அவன் என்ன செய்வான், அந்த எல்லைக்கு எருசலேமுக்கு வந்து விடுவான். 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் தூரம் உள்ளவர்கள் கட்டாயம் வந்துடணும். வெளிநாட்டில் உள்ளவங்களாம் என்ன செய்வாங்க, அந்த எல்லையில் அவர்கள் வந்து விடுவார்கள். ஆக எருசலேம் முழுவதும் குறைந்தபட்சம் அன்றைய தினத்திலே 20 லட்சம் ஜனங்களுக்கு மேலே என்ன செய்யும், அங்கே இருக்கும். கர்த்தருக்கு பயப்பட உண்டாவதாக. அதோடு மாத்திரமல்ல, அன்றைய தினத்திலே ஆசிரியர் சொல்லுகிறேன், அன்றைய தினத்தில் மட்டும் இந்த பஸ்காவின் நேரம், இந்த பஸ்காவின் நேரம் ஆரம்பிச்சிட்டு, பஸ்கா பண்டிகை ஆரம்பிக்கப்பட்ட காலம். ஆனால் அந்த பண்டிகை 7 நாட்கள் கொண்டாடப்படும். வரும்போது அந்த கடைசி நாளிலே பாவ நிவாரண நாள், இயேசு கிறிஸ்து மரித்தாரே அந்த கடைசி நாள், அது பாவ நிவாரண நாள், அந்த பஸ்காவின் கடைசி நாள். அது அந்த பஸ்கா பண்டிகை எப்போதுமே 7 நாட்கள் கொண்டாடப்படும். ஒவ்வொரு பண்டிகை 7 நாட்கள் கொண்டாடப்படும். 7 நாட்கள் கொண்டாடப்படுற பண்டிகையில் கடைசி நாள் பஸ்கா பண்டிகை. இந்த பஸ்கா விசேஷமான ஒரு பஸ்கா, எல்லா பஸ்காவை விட இந்த பஸ்கா என்பது ஒரு விசேஷமான ஒரு பஸ்கா பண்டிகை. அந்த காலகட்டத்தில் கணக்கிட்டு செய்யும் போது அந்த பஸ்காவை ஒரு விசேஷமான பஸ்காவாக நினைச்சிருக்காங்க, வைத்திருக்கிறார்கள். அன்றைய தினத்தில் 27 லட்சம் ஜனம், சொல்கிறேன் 27 லட்சம் ஜனம் என்ன இருக்குது, எருசலேமில் இருக்குது. 27 லட்சம் ஜனம்னா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நடக்க என்ன செய்யாது, இடம் இருக்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நெருக்கி தான் என்ன செய்யணும். நீங்கள் கொஞ்சம் அப்படி யோசனை பண்ணி பார்த்து அப்படிலாம் இடங்கள் இருக்குன்னா இருக்குது. கொஞ்சம் சென்னை பட்டணம் போனீங்கன்னா இந்த பாண்டி பஜார்னு ஒன்று இருக்குது. அதில் ஒரு தெரு, அந்த தெரு ரெங்கநாதன் ஸ்ட்ரீட்னு ஒன்று இருக்கும். நீங்கள் ரெங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் போய் அப்படி நின்றுட்டா போதும், உங்களே நீங்கள் நடக்கவே வேண்டாம். ஆளாளுக்கு தூக்கி என்ன செய்வாங்க, அப்படியே திருப்பி கடைசியில் கொண்டு போய் பண்ணிடுவாங்க. நீங்கள் நடக்கவே வேண்டாம். ஏன்னா கூட்டம் என்ன செய்யும், நெருக்கம். ஆளாளுக்கு என்ன செய்வாங்க, அப்படியே தள்ளி ஒரு இடத்துல கொண்டு போய் பண்ணிடுவாங்க. எங்கே இறங்கணுமோ அங்கே கொஞ்சம் வேகமாக நின்று கிராஸ் பண்ணிட வேண்டியதுதான். மற்றபடி நம்ம நடக்க வேண்டிய அவசியமே என்ன செய்யாது, அவ்வளோ கூட்டம் இருக்கும். இல்லை ட்ரெயின்லேருந்து இறங்கி வரவங்க இருப்பான், வண்டியில் வரக்கூடியவங்க, இந்த பொருட்கள் வாங்க வந்தவங்க இருப்பாங்க. ஆக அந்த இடம் இருக்கிறதுலே கன்ஜஸ்டடான ரொம்ப நெருக்கமான இடம் தான். அப்படி இல்லைனாலும் ஒரு நாள் பாஸ்டர் சொன்னாருன்னு போய் அதை பார்த்துருக்கோம். ஒரு 6 மணி 7 மணி அந்த நேரத்தில் நீங்கள் போய் ஏதாவது ஒரு பக்கம் ஒரு முனையில் நின்றுக்கிட்டு குதிச்சிருங்க, உள்ள தானாக போய் அடுத்த பக்கம் போய் சேர்ந்துருங்க. அவ்வளோ நெருக்கடி இருக்குது. இதே போல் நெருக்கடி தான் எருசலேமில் இருக்கும். நெருக்கடி, தாங்க முடியாத நெருக்கடி. அந்த காலகட்டத்தில் அவன் எல்லாம் வெளி இடத்துலேருந்து என்ன செய்வாங்க, வந்து கொண்டே இருப்பான். நடைப்பயணமாய் வருகிற ஒட்டகத்தில் வர்றவங்க எல்லாம் வருவாங்க. அப்போது வருகிற ஜனங்களை ஆங்காங்கே இருக்கக்கூடியதான செக்யூரிட்டி அப்படின்னா போர் வீரர்கள் ஆங்காங்கே நின்று வேறு அசம்பாவிதம் நடக்கக்கூடாது. எப்படி நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் நிற்கிறாங்களோ அதே மாதிரி
நின்று அவரெல்லாம் வரவேற்பார்கள். சில கூட்டங்கள் நின்று வரவேற்பார்கள். நம்முடைய நாட்டில் கொடி வச்சு என்ன செய்வாங்க? வரவேற்பார்கள். கொடி கையில் வச்சு எந்த கட்சிக்காரங்க வராங்களோ அவங்களுக்கு கொடி வச்சு அசைச்சு காட்டுவார்கள். பொதுவான நாட்களாக இருந்தால் பொதுவான சில கொடிகளை செய்வாங்க, அசைப்பார்கள். அவருடைய வழக்கம் குருத்தோலை பிடித்து என்ன செய்கிறது? வரவேற்பது. கர்த்தருக்கு பயன் உண்டாவதாக. குருத்தோலை எல்லா கையிலும் இருக்கும். எல்லாரும் அந்த நாளில் அவர் வரவேற்கக்கூடியதான ஒன்று. கர்த்தருக்கு பயன் உண்டாவதாக. அவர்கள் வரவேற்று அவர்கள் ஆட்களை கூடுவாங்க. அப்போது அந்த காவலாளி சொல்லுவான், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திலே வருகிற உங்களை கர்த்தர் நிச்சயவாராக ஆசீர்வதிப்பாராக. ஒரு சங்கீதத்தில் உண்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று என்ன செய்ய மாட்டாங்களாம்? சொல்ல மாட்டாங்களாம். அப்போ ஒரு இடத்துல சொல்கிற நாட்கள் இருந்தது. சொல்ல மாட்டாங்க சொன்னால் உங்களை வரவேற்க மாட்டாங்கன்னு அர்த்தம். அதில் வரவேற்பதற்காக அவர்கள் குருத்தோலைப்படுத்தி என்ன செய்வார்கள்? அவர்கள் செய்வார்கள். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. ஆகவே இயேசு பெத்லகேமிலிருந்து எருசலேமுக்கு கழுதை கொட்டி மீது அவர் ஏறி போனார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு வைத்து சொல்லணும்னு சொன்னார், இந்த கழுதை கொட்டிக்கு ஒரு அதிகாரத்தையும் கர்த்தர் கொடுத்துருக்கார். ஆண்டவரே சீசரை பார்த்து சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் இந்த போங்க, இருவழி பாதையில் கழுதையும் கழுதை குட்டி என்ன செய்யப்பட்டிருக்கும்? கட்டப்பட்டிருக்கும். அந்த கழுதை எப்படிப்பட்ட கழுதையா? ஒருவனும் ஒரு காலம் ஏறிராத பயன்படுத்திராத ஒரு கழுதை. இயேசு எப்போதுமே பயன்படுத்தப்பட்ட ஒன்றை அவர் எடுத்துக்கொள்வதில்லை. பயன்படாத ஒன்றை, பயனற்று இருக்கிற ஒன்றை தான் அவர் பயன்பாட்டுக்கு எடுத்துக்கொள்கிற தெய்வன் அவர். ஆமாம். இன்னொரு விதத்தை சொல்லப்பட்டு சொன்னால், தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க வேண்டும் அல்லது ஒரு மனிதனை பயன்படுத்த வேண்டும், அவனை தம்முடைய வல்லமையாக நிரப்ப வேண்டும் என்று சொன்னான். அவன் பயன்படுத்தப்பட முடியாதவன், பயன்படாதவன், பயன்படுவதற்கு தகுதியற்றவன் என்ற நிலையிலே கட்டப்பட்ட நிலை, பலவிதமான கட்டுகளினாலே கட்டப்பட்ட நிலை, பாவத்தினாலோ அவருடைய அக்கிரமத்தினாலோ பிசாசினாலோ வியாதியினாலோ பலவிதமான கட்டுகளினால் கட்டப்பட்டு பயன்படுத்த முடியாமல் இருக்கிற அவனை கர்த்தர் விடுவித்தார்னு சொன்னால் அவர் பயன்பாட்டுக்குரியவனாய் மாற்றி அமைத்து விடுவார் அவர். ஆமாம். கர்த்தருக்கு பயன் உண்டாவதாக. அவர் அவனை விட்டு அந்த கலை சொன்னார், அவுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே, ஆனால் ஒரு கேள்வி கேட்பாங்க, ஏன் அவுக்குறீங்கன்னு கேட்பான். இவ்வளோ நாள் கெட்டி கிடக்கு, ஒரு ஆள் என்ன செய்யலை, அந்த கழுதையை திரும்பி கூட பார்க்கல. அவிழ்க்கும் போது தான் என்ன செய்தாங்க, ஒருத்தன் கேட்பான். அவிழ்க்கும் போது ஒரு கேட்பாங்க, இது ஏன் அவிழ்க்கிறாய் என்று கேட்கும்போது நீ சொல், இது கர்த்தருக்கு வேண்டும், ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல், விட்டுருவான் அப்படின்ட்டு. கர்த்தருக்கு பயப்பட. அதெல்லாம் வாசிக்கும் போது என்ன தெரியுது அப்படின்னா, இது நாள் வரை அவனை பற்றி எந்த மனிதன் அக்கறை கொள்ள மாட்டான். அவன் வாழ்ந்தான் என்ன, செத்து போனான் என்ன, அவன் சாப்பிட்டா என்ன, சாப்பிடாமல் போனான் என்ன, இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன, அவன் போனான் என்ன, நடந்து போனான் என்ன, உருண்டு போனான் என்ன, கவனிக்கவே மாட்டாங்க. ஆனால் நீங்கள் போய் ஆண்டவர் பற்றி சொல்லுவீங்க பாருங்க. ஆண்டவர் பற்றி சொன்ன உடனே 4 பேர் வந்துடுவான். எதுக்கு அவனுக்கு ஆண்டவர் பற்றி சொல்கிறேன், எதுக்கு அவனுக்கு கிறிஸ்தவனை மாற்றுறதுக்கு கொண்டு போறியா, மதம் மாற்றியான்னு 1000 கேள்வி என்ன செய்வானுங்க, 1000 கேள்வி கேட்பான். அப்போ கேட்கணும், இதாவது இவனுக்கு ஏதாவது செய்தியா, இவனை பார்த்தியா, இவனுக்கு உனக்கு உடை கொடுத்தியா, அல்லது இவனுக்கு உணவு கொடுத்தியா, இவனுக்கு விசாரித்தாயா இருக்கேன்னா அதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஆண்டவர்களை கொண்டு வரணும்னு சொன்னால் 1000 கேள்விகள் வரும். ஆனாலும் அவையெல்லாம் தவிர்த்து விட்டு கொண்டு வந்தால் பயன்பாட்டுக்கு உரியவனாய் கர்த்தர் மாற்றுவார் அவர். ஆமாம். சரி, இதெல்லாம் ஒரு சைட்டு. கர்த்தருக்கு பயன்பட்டதாக ஆண்டவர் அவனை என்ன செய்தார், அந்த கழுதை குட்டி மீது ஏறினார். வரும்போது ஓசன்னா பாடினார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஓசன்னா என்று சொன்னால் ரட்சகர் வந்திருக்கிறார், ரட்சகர் வந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ரட்சகர் நம்மத்திலே வந்திருக்கிறார். அப்போ ஓசன்னா பாடுகிற அந்த பாடல் ரட்சகர் நம்மத்திலே நினைச்சிருக்காரா, வந்துடுற. எப்படி ரட்சகர் வந்திருக்கிறார் உங்களுக்கு தெரியாது. அவர் உலக ரட்சகர் என்பதை எல்லாம் தெரியாமலே அவங்க என்ன செய்தாங்க, அவங்க பாடுறாங்க, ரட்சகர் வந்திருக்கிறார். ஏன் அப்படின்னா, இன்றைக்கு நேற்று பாடின பாடல் அல்ல, அது பல காலங்களாக என்ன செய்தாங்க, ஏறக்குறைய ஒரு 300-350 ஆண்டுகள் என்ன செய்யப்பட்டது, பாடல்கள் பாடின அந்த பாட்டு தான் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு வரும்போது நினைச்சாங்க, இது வருஷம் பாடுவாங்க. வருஷம் பாடுற பாடல், அதுக்கு ரசனை இல்லாமல், அதற்கு அர்த்தம் தெரியாமல், அதற்குரிய காரியம் ஒன்றும் தெரியாமல் ஓசனா பாடியா நாளை முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் இன்றைக்கு பாடுகிற அந்த பாடலுக்கு அர்த்தம் எது உண்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டு. ஏனென்றால் முதலாவது பாடப்பட்ட ஓசனா பாடலுக்கும் அர்த்தம் உண்டு. இன்றைக்கு பாடப்படுகிற அந்த பாடலுக்கு என்ன இருக்குது,
அர்த்தம் ஒன்று. இடைப்பட்ட காலத்தில் அவங்களை எப்படி பாடினாங்களோ தெரியாது. இந்த பாடல் எப்படி ஆரம்பித்தது என்று சொன்னால் இந்த வேதாகமத்தில் வெளிப்பகுதியிலே பார்த்து தான் தெரியும். அதுக்கு ஒரு சரித்திரமே இருக்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கூட்டம் கூட்டமாய் வந்த ஜனங்கள் ஆண்டரை குறித்து குருத்தோலை படுத்தி நாங்கள் பாடினாங்க. ஆனால் இந்த குருத்தோலை எப்போ அப்படின்னா கிபி 1600 மன்னிக்கணும் கிபி 163 செலுக்கஸ், அதாவது அலெக்சாண்டருடைய ஆளுகை 4 தளபதிகளுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டது. அதில் ஒருவன் செலுக்கஸ். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் செலுக்கஸ் அலெக்சாண்டர் அந்த எகிப்தையும் பாலஸ்தீனாவையும் தன்னுள் பயப்படுத்தி அவனுக்கு கொடுக்கப்பட்ட இடம் அவன் ஆளுகை செய்து வந்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவனுடைய சந்ததியில் தோன்றின ஒருவன் தான் ஆன்டியோகஸ் எப்பிபானஸ். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எப்பிபானஸ் அவனுடைய பேர். அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஆள் தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் யூதர்களை எல்லாம் உபத்திரப்படுத்தினான், யூதர்களுக்கு பிரச்சனை உண்டு பண்ணினான். அவன் ஆலயத்தில் நினைச்சுதான் வணங்குவது. ஆலயத்துக்குள்ளே யாரும் போகக்கூடாது. யூதர்களுடைய வழக்கத்தின்படி ஆலயத்தை ஒரு லிமிட் தான் வர முடியும், அதுக்கு மேலே யாரும் உள்ளே வரக்கூடாது. பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்தலம் என்று சொல்லி வேறுபடுத்தி வைத்திருக்கிறபடினாலே யாரும் வரக்கூடாது. ஆனால் இவன் என்ன செய்தான்னா பரிசுத்த மகா பரிசுத்தலம் வரைக்கும் போயிட்டு அவன் வெளியே வந்தான். இனி என்ன தான் கடவுளாக கும்பிட வேண்டும், இனி என்னைத்தான் வணங்க வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன செய்தான், தன்னை கடவுளாக பிரகடனப்படுத்தினான். அதோடு மாத்திரமல்ல, பலிபீடத்திலே பலி செலுத்த பாவ நிவாரண பலி செலுத்தப்படுகிற அந்த எல்லையிலே அவன் பன்றியை கொண்டு வந்து என்ன செய்தான், பலி செலுத்திட்டான். யூதர்களுக்கு பன்றி என்ன செய்ய மாட்டாங்க, தொடவே மாட்டாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பன்றியை தொட மாட்டாங்க. அது அருவருப்பான ஒரு மிருகம் என்று சொல்லி என்ன செய்தாங்க, தள்ளி வைத்திருந்தார்கள். அது தொட்டவன் காலை முதல் சாயங்காலம் வரைக்கும் தீட்டுப்பட்டிருப்பான். அப்படிப்பட்ட சிந்தை கொண்டதான யூதர்களுக்கு அவன் ஆடை பலியிடுவதற்கு பாவ நிவாரணமாய் பலியிடக்கூடிய ஒரு எல்லையிலே, ஆட்டுக்கடாவை பலியிடக்கூடிய எல்லையிலே ஒரு பன்றியை பலியிட்டபடினாலே அந்த பலிபீடம் தீட்டுப்பட்டு போயிற்று. அந்த இரத்தத்தை கொண்டு அவன் பரிசுத்த ஸ்தலம் வரை போய் வந்ததுனாலே ஆலயம் தீட்டுப்பட்டு போயிற்று. ஆகவே ஆலயம் தீட்டுப்பட்டு போன அப்படின்னாலே ஆலய கதவுகள் மூடப்பட்டு விட்டது. ஆசாரியன், பிரதான ஆசாரியன் இந்த ஆசாரியன் ஆலய கதவை மூடிட்டான், திறக்கலை. பலிமுறைகள் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இவனுடைய அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் எல்லாம் ஜனங்களை ரொம்ப பாதித்தான். கர்த்தருக்கு மகிமை. இவன் கையிலிருந்து விடுதலை பெற வேண்டும், நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். என்ன செய்வது தெரியாமல் ஜனங்கள் விழித்துக் கொண்டிருக்கிற காலகட்டம். அப்போதான் அந்த எல்லையிலே தீவிரமாகி செயல்படக்கூடிய சில ஆட்கள் இருந்தார்கள். அதில் மக்கபேயர் குடும்பம் என்ற ஒரு குடும்பம் இருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவனுடைய தகப்பனான், அதாவது ஒரு மத்தத்தியா மக்கபேயர், அவன் மக்கபேயர் குடும்பம், அது மத்தத்தியா என்றதான ஒரு இருந்தான். அவன் தான் தலைவனாக இருந்தான். அவனுடைய குமாரர்கள் 5 பேர் இருந்தார்கள். பென்யமீன் மக்கபேயர், யோசேப்பு மக்கபேயர், சிமியோன் மக்கபேயர், யூதா மக்கபேயர். இப்படி அவருடைய பிள்ளைகள் எல்லாம் இந்த 5 பிள்ளைகள் அங்கே இருந்தார்கள். இவருடைய யுத்த முறைகள் தான் கொரில்லா போர் முறை என்று நீங்கள் அடிக்கடி பேப்பரில் வாசிச்சிருப்பீங்க. கொரில்லா போர் முறை. திடீர்னு வருவாங்க, தாக்குதல் பண்ணிட்டு போயிடுவாங்க. எங்கேருந்து வரான் எங்கேருந்து போகிறான்னு செய்யாது, தெரியாது. அதில் பேப்பரில் மட்டும் சொல்லுவாங்க கொரில்லா போர் முறை, கொரில்லா போர் முறைகளை இப்படி செய்துட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. இந்த கொரில்லா போர் முறைகளை முதல்ல உலகத்தில் கையாண்ட நபர்கள் இந்த மக்கபேயர் குடும்பம் தான். திடீரென்று வருவார்கள், ஆன்டியோகஸ் எப்பிபானஸ் சொல்லி படையெல்லாம் ஆட்டி நிமித்து போட்டு ஆள் போயிடுவாங்க. தேடி வந்து பார்த்தா ஆள் இருக்காது. திடீர்னு வருவார்கள், இருக்கிற ஆட்களை காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆக ஆலயத்தை அவர்கள் தீட்டுப்படுத்தின வெறி அவர்களுக்கு இருந்தது. எப்படியாவது ஆலயத்தை சரி பண்ணிவிட வேண்டும் என்று சொல்லி போராடினார்கள், யுத்தம் பண்ணினார்கள். எப்பிபானஸோடு யுத்தம் பண்ணினார்கள். கடைசியில் அவனுக்கு பயங்கர தண்டனை கிடைக்கும் எல்லாம் சொல்லி செய்த போது யுத்த காலத்தில் எப்பிபானஸ் அவன் பாதிக்கப்பட்டு விட்டான், படுத்த படுக்கையாக இருக்கிறான். அப்போது இவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னால், மத்தத்தியா என்ன செய்தான், அதில் தன்னுடைய 2 குமாரன் பறி கொடுத்து விட்டான், மரித்து போய்விட்டார்கள். மத்தத்தியா பட்டம் என்ன செய்தான்னு சொன்னால், அந்த ஆலயத்தை தீட்டுப்பட்ட ஆலயத்தை சுத்திகரிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் கதவை திறந்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆசாரியனை வைத்து சுத்திகரிப்பு ஏற்படுத்தினார்கள். அந்த பலிபீடத்தை சுத்திகரித்தார்கள். அப்போ சுத்திகரிப்புக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த சுத்திகரிப்புக்கு இவர்களாகவே சுத்திகரிக்க முடியாது. அதற்கு பிரமாண முறைகள் எல்லாம் இருக்கிறது. இதில் ஆசாரியன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவன் ஆசாரிய உடை அணிந்து கொண்டு பொன்னினால் செய்த குடத்தை எடுத்துக்கொண்டு சீலோவாம் குளத்துக்கு போக வேண்டும். ஆமாம், சீலோவாம் குளத்திலே தண்ணீர் மொண்டு
பவனியாக பாடி இங்கே வந்து அவன் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொன்றா தெளித்து சுத்திகரிக்க வேண்டும். அவன் ஆலயம் முழுவதும் சுத்திகரித்தான். இதுக்கு மக்கபேர் குடும்பம் நின்று அந்த ஆலய சுத்திகரிப்புக்கு முக்கியமானவர்களாக இருந்தார்கள், பாதுகாப்பாக இருந்தார்கள். ஆலயம் சுத்திகரிக்கப்பட்டது, வழிமுறைகள் ஏற்படுத்தப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஜனங்கள் வந்து பலியிட ஆரம்பித்தார்கள். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்போது இந்த சந்தோஷத்தை கொண்டாடுவதற்கு ஒரு நாள் இந்த பஸ்கா பண்டிகைக்கு முன்னாலே ஒரு நாளை கொண்டாடுவோம் என்று சொல்லி மக்கபேர் குடும்பத்தை வாழ்த்துவதற்கும் மக்கபேர் குடும்பத்திற்கு நன்றி தெரிவிப்பதற்கும் அவங்களை அந்த ஊர்வலமாய் வரவழைக்கக்கூடிய ஒரு நாள் இருந்தது. அந்த நாளில் மக்கபேர் குடும்பம் கழுதி மேலே ஏறி நின்றாங்க. அவர்கள் வரும்போது, பவனியாய் வரும்போது ஜனங்களெல்லாம் குருத்தோலை பிடித்து ஓசன்னா முதல்ல பாடினாங்க. ஆமாம், அன்றைக்கு பாடப்பட்ட ஓசன்னா தான் இயேசு கிறிஸ்து அவர் வந்த போது இந்த ஓசன்னா நிச்சயப்பட்டது, பாடப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவுக்கு மட்டும் பாடின என்பதல்ல, அன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்ட ஓசன்னா தான் அது இயேசு கிறிஸ்து காலத்திலும் அது பாடப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த ஒரு வெற்றி பெற்ற ஒரு மகிழ்ச்சி, அல்லது ஆலயத்தை சுத்திகரித்தாகிவிட்டது, ஆலயத்தில் வழிமுறைகள் ஏற்படுத்தாகிவிட்டது, இனி ஆண்டவரோட தொடர்பு நமக்கு கிடைத்தாகிவிட்டது என்றதான ஒரு மகிழ்ச்சினாலே அவர்கள் அந்த தலைவனுக்கு அவர்கள் சொல்லி பாடினார்கள், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் இவர், ஸ்தோத்திரிக்கப்பட்டவன். அவருக்கு ஓசன்னா. ஏனென்றால் இன்றைக்கு நமக்கு இரட்சகனாக இணைச்சிருக்கிறான், இன்றைக்கி நம்மத்திலே பிரசன்னமாக இருக்கிறான், இன்றைக்கி இரட்சகனாக வந்திருக்கிறான். இன்றைக்கு நமக்கு இரட்சகன் யார் என்று சொன்னால், அன்றைக்கு நியாயாதிபதி இருந்தது போல இந்த இரட்சகன் இன்றைக்கு நமக்கு இந்த மக்கபேர் குடும்பம் இருந்திருக்கிறது. ஆகவே மக்கபேர் குடும்பத்துக்கு ஓசன்னா என்று சொல்லி அவங்க எல்லாம் பாடி கர்த்தரை துதித்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓசன்னா தான் இயேசு கிறிஸ்து வருகையிலும் அது வந்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இன்னொரு வைத்து சொல்லணும்னா, மக்கபேருடைய குடும்பம் ஒரு குறிப்பிட்ட ஜனத்தினுடைய விடுதலைக்காக போராடி அந்த விடுதலை பெற்றுக் கொடுத்து ஆராதிக்க, கர்த்தரை துதிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. ஆமாம், இவ்வளவு நாட்கள் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவித்து ஆராதிக்க பண்ணின அந்த மேன்மைக்காக மக்கபேர் குடும்பத்துக்கு அவர்கள் ஓசனா பண்ணார்கள். ரட்சகர் வருகிறாரு, எதற்கு ஓசனா என்று சொன்னார்? அவன் ஒரு குடும்பத்தில் அல்லது ஒரு ஜனத்திற்கு தான், ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு மட்டும்தான் ரட்சகனாக இருந்தான். இயேசுவோ உலகம் முழுவதற்கும் ரட்சகர் அவர். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அவர் குறிப்பிட்ட இனத்திற்கோ ஒரு குறிப்பிட்ட ஜனத்திற்கோ அது குறிப்பிட்ட மொழி நபர்களுக்கோ அவர் யார் கிடையாது, ரட்சகன் இல்லை. அவர் உலகம் முழுவதற்கும் அவர் ரட்சகர் அவர். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவரை பாடும்போது உலக ரட்சகர் நமத்திலே பிரசன்னமாக இருக்கிறார் அவர். ஆமாம், ஏதோ ரட்சகர் நமத்திலே வந்திருக்கிறார், அவருக்கு ஓசன்னா. எல்லா ஜனங்களும் அவர்கள் அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினார்களோ உலக ரட்சகருக்கு ஓசன்னா பாடினார்கள் அவர்கள். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதோடு மாத்திரமல்ல, ஒரு ஜனத்தினுடைய சுத்திகரிப்புக்கு செய்தான். இயேசுவோ ஒவ்வொரு மனுஷனுக்கும் சுத்திகரிப்பை ஏற்படுத்த தம் ஜீவனை பணயமாய் வைத்தார் அவர். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு விதத்தை சொல்லணும்னு சொன்னான், அவன் ஆலயத்தை சுத்திகரித்தான். கட்டடத்தினால் அல்லது கட்டுமான பணியினாலே கட்டப்பட்டதான ஆலயத்தை சுத்திகரித்தான். இயேசுவோ தம்முடைய கரத்தினால் உருவாக்கப்பட்ட அந்த ஆலயத்தை அவர் சுத்திகரித்தார் அவர். ஆமாம், அப்போ இயேசு ஒவ்வொரு ஜனத்தினுடைய இருதயத்தை சுத்திகரிக்கிறவர். அவன் ஆலயத்தை தான் சுத்திகரித்தான், இயேசுவோ இருதயத்தை சுத்திகரிக்கிறவர். ஆகவே ஓசன்னா அன்றைக்கு பாடுறது ஒரு ஜனக்கூட்டம் ஒருவனுக்கு தான் பாடினது. இந்த ஓசன்னாவோ உலகம் முழுவதும் ரட்சகர் இயேசுவுக்காக பாடுகிற ஓசன்னா. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால ராத்திரி விழாண்டு சமுத்திரம் வந்திருக்கிறோம். நம்முடைய ஓசன்னா நம்மை சுத்திகரித்த, நம்மை விடுவித்த, நல்ல ஆராதிக்கும்படியாய் நமக்கு விடுதலை கொடுத்த, பாவத்திலிருந்து அக்கிரம கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுத்த, சாத்தான் பிடியிலிருந்து விடுதலை கொடுத்த அந்த ரட்சகருக்கு ஓசன்னா. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தான் இதைத்தான் நம்ம சொல்லுறான், இதை தீவிரமாய் கர்த்தர் என்ன செய்கிறாராம், வருகிறார். அவர் சுத்திகரிக்கப்பட்ட தேவகுமார் சுத்திகரிப்புக்கு வருகிறார் என்று சொன்னார். ஆண்டவர் வந்த உடனே இந்த எல்லைக்கு வந்தார். வந்த பிறகு அவர் செய்த முதல் வேலை என்னதான்? ஆளை சுத்திகரிப்பு செய்தார். வந்த உடனே என்ன செய்தார்? சவுக்கு எடுத்தார். ஆலயத்தில் இருந்த எல்லாம் அந்த என்ன வியாபாரிகள் உள்ள இருந்தாங்க. பெண்கள் ஆராதிக்கக்கூடிய ஒரு இடம் இருந்தது. அவங்க அந்த ஆலயத்தில் பெரிய பிரம்மாண்டமான ஆலயம். அந்த ஆலயத்தில் பிரஜாதிகள் ஆராதிப்பதற்குன்னு ஒரு கூட்டம் இருந்தது. பிரஜாதிகள்னு சொன்னால் யாருன்னு சொன்னால் யூத மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். எஸ்தர் புத்தகத்தை வாசித்தீங்கன்னா யூதர்களாலே பெரிய ஒரு வெற்றி, ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார் அப்படின்னே யூத மார்க்கத்தை நிறைய பேர் என்ன செய்தாங்களாம், சேர்ந்து கொண்டார்கள். இதே போல் யூத மார்க்கத்தை சேர்ந்த அவர்களுக்கு
அவருக்கு சொல்லும்போது புறஜாதிகள்னு சொல்லப்படுது. அவர்களுக்கு புறஜாதி பிரகாரம் ஒன்று இருக்கும். பெண்கள் ஆராதிப்பதற்கு பெண்கள் பிரகாரம் இருக்கும். ஆண்கள் எல்லாம் ஆராதிப்பதற்கு ஆண்களுடைய பிரகாரம் இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பகுதியில் புறஜாதி பிரகாரத்தையும் பெண்களுடைய பிரகாரத்தையும் எடுத்துட்டாங்க. பிரதான ஆசாரியன் அன்றைக்கு இருந்ததான ஆசாரியன், முன்னால் இருந்த ஆசாரியர்கள் அப்படி தான் வழி வழியாக வந்தது. அன்றைக்கு இருந்த அண்ணாவும் காய்பாவும் மாமா மச்சான் அல்லது மாமா மருமகன் 2 பேரும். இவனுடைய மருமகன் தான், அண்ணாவுடைய மருமகன் தான் காய்பா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக இவர் என்ன செய்தாங்க, 2 பேரும் பிளான் பண்ணி இருக்கிற வியாபாரிகளுக்கு இடம் கொடுத்தாங்க. ஒரு ஒரு பிரகாரத்தில் ஆட்டுக்கடா கிடந்தது. சில பகுதியை வியாபாரத்தை கொடுத்துட்டாங்க. புறா வச்சுருந்தாங்க, காசு கடைக்காரர் வச்சுருந்தாங்க. அங்கே வந்தால் பணம், அந்த மணி டிரான்ஸ்ஃபர், அந்த ஆயக்காரர்கள் உட்காந்துருப்பாங்க. ஆக ஆண்டவர் தான் பார்த்தாரு, என்னுடைய ஆலயத்தை எதாவது மாற்றிட்டீங்க, கல்லர் குகையாய் மாற்றி விட்டீர்கள் என்று சொல்லி அவ்வளவு அடித்து விரட்டினார். அந்த அந்த கதவை திறந்தார். அந்த தெருத்தொல்லின் அவர் எழுதுறாரு, ஏறக்குறைய 1,00,000 ஆடு இருந்தது. உள்ளே எவ்வளோ இருந்ததா? 1,00,000 ஆடு. அது நொண்டி, மொடம், குருடு, செவிடு எல்லாமே இருக்கும். ஆனாலும் அதைத்தான் என்ன செய்யணும், அங்கே வாங்கி தான் இவன் கொண்டு வரதெல்லாம் இவன் பலியிட விட மாட்டாங்க. ஆசாரியன் பலியிட மாட்டான். இது நல்லா இல்லைன்னு சொல்லி அனுப்பிடுவான். வேறு வழி இல்லை. இதை என்ன செய்வாங்க, குறைஞ்ச விலைக்கு விற்ற உடனே இங்கே போய் அதிகமான விலைக்கு வாங்க வேண்டியது இருக்குது. இன்றைக்கி நடைமுறையில் இருக்கு இல்லையா? இதே மாதிரி தான் அன்றைக்கி அங்கே இருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதெல்லாம் செய்தாங்க. இன்றைக்கி இருந்து அன்னைக்கு இருந்து சொல்ல, அன்னைக்கு இருந்தால் இன்றைக்கி இருக்குது. ஆனால் அவங்க செய்கிறாங்க அப்படி. இதே பழக்கங்கள் தான் தொடர்ந்து நிச்சயது வருது. மார்க்க எல்லையில் அல்லது ஆலயத்தில் இப்படிப்பட்ட வியாபார முறைகள்லாம் இருந்தது. அநியாயமான காரியங்கள் செய்தார்கள். வெளியே இருக்கக்கூடிய ஒரு காசுக்கு ஒரு புறா குஞ்சு வாங்கிருப்பதுனா இங்கே 3 காசுக்கு ஒரு புறா குஞ்சு வாங்க வேண்டியது இருக்குது. அங்கே நல்ல புறா குஞ்சு இருக்கும், இங்கே குருடானது, செவிடானது, அந்த கால் நொண்டியானது, ரெக்க ஒடிஞ்சது, இதெல்லாம் இருக்கும். ஆனாலும் இதை தான் என்ன செய்வாங்க, இதை தான் வாங்க வேண்டும். இப்படி நிலைமையை ஆண்டவர் பார்த்தார். எல்லாம் அடித்து துரத்திட்டார். எல்லாம் துரத்தி ஆலயத்தை சுத்திகரித்தார். கர்த்தருக்கு மகிமை. ஏற்கனவே ஒரு நாள் ஆலயம் சுத்திகரிக்கப்பட்டது ஒரு மனுஷனுடைய பிடியிலிருந்து. இந்த ஆலயம் வியாபாரிகளிடமிருந்து சுத்திகரிக்கப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் இந்த ஆலயம் சத்ருவின் பிடியிலிருந்து இயேசுவினாலே சுத்திகரிக்கப்பட்டது. ஆமாம், அது மனுஷர்களாலே ஆக்கப்பட்டது. இது சத்ருவினாலே பிடிக்கும். இது ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். உங்கள் தேவன், ஜீவனுள்ள தேவன் உங்கள் வாசமாய் இருக்கிறார்கள் என்று அறியாது இருக்கிறீர்களா? நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு தெரியுமா தெரியாதா என்று கொரிந்தியர் கேட்கிறார். அப்போ இந்த ஆலயத்தை அவரெல்லாம் மனுஷனால் ஆளுகை செய்யப்பட்டதை விடுவித்தார்கள். இயேசுவோ சத்ருவினால் பிடிக்கப்பட்ட இந்த ஆலயத்தை அவர் விடுவித்தார். அவர் ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக விடுவித்தார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் அவர்கள் எல்லாம் ஓசனா பாடினது போல மக்கவேர் குடும்பத்துக்கு வாழ்த்து சொல்ல ஒவ்வொரு வருஷம், மக்கவேர் குடும்பம் இறந்து போயிட்டு ஆனாலும் அதை நினைவு கூர்ந்து ஒவ்வொரு வருஷம் நினைக்கிறாங்க, ஓசனா பாடிட்டு வராங்க. இன்றைக்கு இயேசுவுக்கு பாடினாங்க. நாம் ஏன் பாடுகிறோம்னு சொன்னால், அவங்க விடுதலை ஆக்கப்பட்டது ஒரு மனுஷப்படி இருந்து விடுதலை ஆக்கப்பட்டார். நாமோ ஜீவ தேவனாலே சத்ருவின்படி இருந்து விடுதலை ஆக்கப்பட்டு இன்றைக்கும் அவருடையவர்களாய் மாறி அவருக்குரியவராக இருக்க கர்த்தர் கிருபை செய்தாரே, அவருக்கு ஓசனா. ஒவ்வொரு வருஷமும் நாமளும் ஓசனா பாடுகிறோம். ஆமாம், நாம் நினைவு கூறும் போதெல்லாம் எங்கள் ஆண்டவர் எங்களை ரட்சித்தார், எங்கள் ரட்சகர் எங்களோடு கூட இருக்கிறார் என்றல்ல, எங்களோடு வாசம் பண்ணுகிறார். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஓசனா எப்போதும் தேவன் எங்களோடு வாசம் பண்ணுகிறார் என்ற மறுமைக்கு மாற்றி அமைக்கப்பட வேண்டும். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ யார் ஓசனா பாடலாம் அப்படின்னு சொன்னால், ரட்சிக்கப்பட்ட ஜனம்தான் ஓசனா பாட முடியும். அங்கே விடுதலை பெற்றவர்கள் பாடினார்கள். அதே போல் உண்மையிலே பாவத்திலும் அக்கிரமத்திலும் சத்துருவின் பிடித்து விடுதலையாக்கப்பட்டவர் தான் என்ன பாட வேண்டும்? என்ன பாட வேண்டும்? ஓசன்னா பாட வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் ஓசன்னா எல்லாருமே பாடுறாங்க, பாரம்பரியம். ஆனால் உண்மையிலே யார் தான் பாடணும்? யார் தான் பாடணும்? ரட்சிக்கப்பட்ட ஜனம்தான் பாடணும், விடுதலை பெற்ற ஜனம்தான் பாடணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. விடுதலை பெறாதவர்கள் எடுத்து ஓசன்னா பாடுவோம் அப்படின்னா அது பாரம்பரியமாகவோ அது கடமைக்காகவோ அது சடங்காச்சாரமாக செய்யக்கூடியதாக இருக்கும். ஆனால் மெய்யாகவே குருத்தோலை பிடித்து ஓசன்னா பாடுவது என்பது உண்மையிலே தேவன் நம்மை விடுவித்திருக்கிறார். பாவத்திலிருந்து விடுவித்திருக்கிறார், பிசாசின் பிடியிலிருந்து விடுவித்திருக்கிறார், இருளின் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். நாங்கள் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். ஓசன்னா, எங்கள் தேவன் இன்றைக்கு வருகிறார் என்பதல்ல, எங்களோடு வாசம் பண்ணுகிறார்.
நான் ஓசனா ஒரு பாட்டு பாடிடுவோம். ஆமாம், நம்ம எல்லாம் எழுத நின்று அந்த சமூகத்தில் ரட்சிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் நிறைய குறிப்பு கொடுக்கலாம் இருக்குது. ஆனாலும் ரட்சிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு பாடல், இயேசு ராஜாவுக்கு ஓசன்னா, நம்மோடு வாழ்கிற தேவனுக்கு ஓசன்னா. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தா, துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, மீட்ட நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயமே, ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை, என்றும் அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை, என்றும் அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஹல்லேலூயா. அவருக்கு சகல கனமும் மகிமை துதியும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய ஒரு குடும்பம் தான் ஒரு ஜனத்தை மீட்டது, ஒரு குடும்பம் தான் ஜனத்திற்கு மீட்பை கொடுத்தது, ஆலயத்தை மீட்டது. ஆனால் இயேசுவோ உலக ரட்சகர், உலகத்தில் ஒவ்வொரு ஜனத்தையும் பாவத்திலிருந்து மீட்டெடுக்கிறார், பிசாசின் பிடியிலிருந்து மீட்டெடுக்கிறார். கர்த்தருடைய இருதயத்தை சுத்திகரிக்கிறார், ஆலயத்தை சுத்திகரித்தார்கள், கட்டடத்தை. ஆனால் இயேசுவோ தாம் கட்டின கட்டடமாகிய இந்த இருதயமாகிய ஆலயத்தை அவர் சுத்திகரிக்கிறார். ஹல்லேலூயா. சுத்திகரிப்பினார் மீட்பர் நம்மத்திலே பிரசன்னமாய் இருக்கிறார். ஓ, நம்முடைய ரட்சகர் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ரட்சகர் வந்திருக்கிறார் என்பது ஒரு பகுதி இருந்தாலும், ரட்சகர் எங்களோடு வாசம் பண்ணுகிறார். எங்களோடு வாசம் பண்ணுகிற இந்த தேவாதி தேவனுக்கு, ராஜாதி ராஜாவுக்கு ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஜெபிக்கப்படுங்க. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த ஆராதனை எங்கள் தந்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. காலையில் எங்கள் ஆராதனை ஆசீர்வதித்து ஆண்டவரே, காலையில் உண்மை ஆராதிக்க எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்து ஆண்டவரே. அதுபோல் இந்த மாலை ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஐயா, உமக்கு ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஏறெடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, ராஜாதி ராஜாவாய் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் நீர் உயர்தரமான கழுதையின் மேலே ஆண்டவரே பவனியாய் வந்து லட்சாதி லட்ச ஜனங்கள் மத்தியில் ஆண்டவரே நீர் ஓசனா என்று புகழப்படத்தக்கவராய் ஆண்டவரே பெரிய காரியங்களை இறங்கி செய்தீரே ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் வாசிக்கிறபடி அவர் தீவிரமாய் ஆலயத்துக்குள் வருவார் என்று சொல்லி தீர்க்கதரிசியின் மூலம் சொல்லப்பட்ட அந்த தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, கர்த்தருடைய நாமத்தினால வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லி ஆண்டவரே ஜனங்கள் உம்மை வாழ்த்தும்படியாய்
ஜனங்கள் உம்மை புகழும்படியாய் ஆண்டவரே பெரிய காரியங்கள் அந்த நாட்களில் செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஐயா, ஆலயத்தை சுத்திகரிக்கும்படியாய் ஆலயத்தில் இறங்கி வந்து தீவிரமாய் வந்து ஆலயத்தை சுத்திகரித்து ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தினீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி எங்களை குறித்து ஆண்டவரே பவுல் அப்போஸ்தலன் சொல்லியிருக்கிறது போல ஆண்டவரே, நாங்கள் இந்த தேவ ஆலயம், எங்களை நீர் சுத்திகரித்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. நீர் எங்களை ரட்சித்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு குடும்பம் ஆண்டவரே அந்த நாட்களில் அந்த ஒரு ஜனத்துக்காக அந்த ஆலயத்தை மீட்டு கொடுத்து அந்த ஆலயத்தை சுத்திகரித்து ஆண்டவரே அவர்கள் பாடின பாரம்பரியமாய் பாடி வந்த ஓசனா பாட்டை நீர் உலகத்தையே ரட்சிக்க வந்த எங்கள் ஆண்டவர், நீர் வந்ததுனால ஆண்டவரே உலகமே உம்மை ஆண்டவரே உம்மை பார்க்கிறது ஆண்டவரே. உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் ரட்சிக்க முடியாது நீர் வந்தீர் ஆண்டவரே. நீர் சகல உலக ரட்சகராய் எங்கள் மத்தியில் நீர் கடந்து வந்து எங்களை ரட்சித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதனால நாங்கள் உமக்கு ஓசனா பாடுகிறோம் தகப்பனே. ஓசனா என்று சொல்லி உம்மை உயர்த்தி பாடுகிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து எங்களை ரட்சித்தீரே, எங்களை பாவத்திலிருந்து விடுதலை பண்ணினீரே, எங்களை சாபத்திலிருந்து விடுவித்தீரே, எங்களை ரோகத்திலிருந்து விடுவித்தீரே, வியாதியிலிருந்து விடுவித்தீரே என்று சொல்லி நாங்கள் உமக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுக்கிற ராஜா. உமக்கு நாங்கள் ஓசனா செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் ஓசனா சொல்லி ஓசனா என்று சொல்லி உம்முடைய நாமத்தை வாழ்த்துகிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இந்த நாளை எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் எங்களோடு நீர் பேசுனதுக்காக உமக்கு நன்றி. ஆராதனைக்கு வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேசினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் சுத்திகரித்ததுக்காக, ஒவ்வொருவரையும் நீ ரட்சித்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. செய்து விட்ட தாசனை ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சகல வாழ்க்கை மறவாதே. ஆமென், ஆமென். நம்ம கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், கிருபை, சமாதானம், சந்தோஷம் நாம் அனைவரோடும் இன்று வென்று சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.